இங்கிலீஷ் ஈஸி தான். அவசர அவசரமா ஒரு 5 ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? வளகாப்புக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் தெரியுங்களா? எஸ், பேபி ஷவர். பேபி ஷவர் அப்படின்னா பேபி ஷவரிங் செரிமனின்னு சொல்லுவோம். அது இப்படி சொன்னாக்கா வளகாப்பு அப்படின்னு அர்த்தம். பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு செய்வாங்கல்ல அது ஃபங்க்ஷன். அடுத்தது மொட்டை அடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? கிளீன் ஷேவ், ஹெட் ஷேவ் எல்லாம் இல்ல. டான்ச்சர். டான்ச்சரிங் செரிமனி அப்படின்னாக்கா மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்ப காது குத்துவாங்களா? அப்ப காது குத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? இயர் பியர்சிங் செரிமனி. நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் பண்றது, இந்தியால பண்றதுதான் இயர் பியர்சிங் செரிமனி. பியர்ஸ் பண்றோம்ல, அதனால இயர் பியர்சிங் செரிமனின்னு சொல்லணும். சோ மொட்டை அடிக்கிறதுக்கு டான்ச்சரிங் செரிமனி, காது குத்துறதுக்கு இயர் பியர்சிங் செரிமனி. அதே மாதிரி கிரகப்பிரவேசம், புது வீடு கட்டிட்டு வாங்க வெல்கம் பண்ணுவாங்கல்ல நம்மள, ஐ மீன் இன்வைட் பண்ணுவாங்கல்ல, அந்த இதுக்கு வந்து ஹவுஸ் வார்மிங் செரிமனி. எல்லாமே சடங்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லாமே செரிமனி தான் வரணும். சோ ஹவுஸ் வார்மிங் செரிமனி. அடுத்தது உங்களுக்கு மேரேஜ் தெரியும், என்கேஜ்மெண்ட், பெட்ரோத்தல், அதெல்லாம் நிச்சயதார்த்தம்னு தெரியும். தெரட்டி, பூப்புன நீராட்டு விழா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? பியூபர்ட்டி. பியூபர்ட்டி அப்படின்னாக்கா தெரட்டின்னு அர்த்தம். ஓகே. இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் கத்துக்கோங்க. எங்கேயாவது யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னாக்கா ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கோங்க. அப்பதான் மறக்காது. இதெல்லாம் பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.